வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய 3 வீடுகள்ங்க. ஆ ஃபர்ஸ்ட்டு வீடு வந்து 59. இது நடுவுல சென்டர்ல இருக்கிறது 60. இது கார்னர் ஃப்ளாட்டுங்க. இது வந்து ரூ. 61,00,000 கோட் பண்றாங்க. இது எல்லாமே வந்து இந்த விலைகள் எல்லாமே நெகோசபிள்ங்க. பேசிக்கலாம். விலையெல்லாம் பேசிக்கலாம். கிழக்கு பார்த்த வீடுங்க. இந்த வீடு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3 பிஹெச் வீட போய் பார்த்துருவோம். இந்த கார்னர்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த வீட போய் பார்த்துருவோம். இந்த வீடு வந்து கார்னர்ல இருக்குது. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து வடகிழக்கு கார்னருங்க. இப்போ இந்த வீடு வந்து 3 பிஹெச்கே வீடு. ஆனா சென்டர்ல உள்ள வீடும் 3 பிஹெச் தானா? 3மே இது 2மே 3 பிஹெச், அது 2 பிஹெச். லாஸ்ட்ல இருக்கிறது 2 பிஹெச். லாஸ்ட்ல இருக்கிறது வந்து ரூ. 59,00,000 கோட் பண்றது வந்து 2 பிஹெச்ங்க. அளவு அதுதான். ஆ ரூம் பெரிய ரூமா இருக்கு. ரூம் பெரிய ரூம் மாறும். அளவெல்லாம் எல்லாம் ஒரே அளவு தான். ஆனா ரூம்ஸ் மட்டும் அந்த அளவுகள் மாறும். சரிங்களா? இப்ப நம்ம அந்த கார்னர்ல இருக்க வீட பார்த்துருவோம். ஏன்னா இது ஃபினிஷ் ஆயிருச்சு. மத்த வீடுகள் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்ப இந்த வீட போய் பார்த்துருவோம். சரிங்களா? 61,00,000 கோட் பண்றாங்க. பேசிக்கலாம். வாங்க உள்ள போய் பார்த்துருவோம். இதுல கார் பார்க்கிங் எல்லாம் வந்துருது. நல்லா இருக்கு. வீடு அமைப்பு நல்லா இருக்கு. 3 பிஹெச்கே வீடு. எல்லா பெட்ரூமுமே 2 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம், 1 பெட்ரூம் ஸ்மால் பெட்ரூம். இந்த மாதிரி கார் ஸ்விஃப்ட் காரு இந்த மாதிரி கார்களை வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரல் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. விருந்தினர்கள் யாராவது வந்தாலும் அதை பயன்படுத்திக்கிறதுக்காகவே ஜென்ரல் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல நேர்த்தியாக இருக்கு. தேக்கு மர டோர் ஒண்டர்ஃபுல்லாக பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஹால்னு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, ஹால் எவ்வளோ இருக்கு? 2, 4, 6, 8, 8.5 சரியா? இருபதுக்கு 8.5ங்க. அப்படின்னா எவ்வளோ வரும்? 20க்கு ஒரு 160, 170 சதுரடி வருங்க. 8.5 கணக்கு வருதுல்ல? ஆமாம். 20 அப்படின்னா 20, 20, 10 அப்போ 170 சதுரடி. கரெக்ட். ஓகே. 170 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு ஹால் பார்க்குறோம். என்னங்க பண்ணிட்டு நாங்கள் 20, 22ங்க. 8.5க்கு 22 அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் கூடும். அதை கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. 22க்கு 8.5க்கு 22. கிச்சன் பாருங்க இந்த மாதிரி வருது. மாடுலர் கிச்சன். இது வந்து இந்த சிம்னி, மாடுலர் சிம்னி வைக்கிறதுக்காக இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு, செல்ஃப் எல்லாம் நல்லா இருக்கு. அகலமான செல்ஃபாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் டாப் கிரானைட்ல நல்லா இருக்கு. உள்ள ஒரு பெட்ரூம் இருக்கு. பெட்ரூம் சைஸ் வந்து 2, 4, 6, 8, 16, 16, 18 கூட வைங்க. 2, 4, 6, 8, 8க்கு 18ங்க. அப்படின்னா என்ன? 80, 8, 64, 140 சதுரடி. 140 சதுரடி வரக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூம் இது பக்கத்து வீட்டில் அந்த வீடு வேலை நடந்துருக்குல்ல, அதுக்காக வந்திருக்க சிங்க்கு இந்த ஐட்டம் அதெல்லாம் எடுத்து அந்த வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. சுற்றில இடம் விட்டுருக்காங்க. இண்டிபெண்ட் வில்லா இந்த மாதிரி வருது. வெஸ்டர்ன் டாய்லெட். மாடிக்கு போய் பார்த்துருவோம். ஹேண்டில்லாம் எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே பால்கனியா, நல்ல பெரிய பால்கனியா நல்லா இருக்கு. இந்த மாதிரி வருதுங்க பால்கனி பாருங்க.
ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல காற்றோட்டம். பாடி ஜில்லுன்னு இருக்கு. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து சின்னதாக இருக்குது. 10க்கு 8ங்க. 80 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமு. ஸ்மால் பெட்ரூம். ஒரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் கூட நம்ம சொல்லலாம். பத்துக்கு 8 இருக்கக்கூடிய பெட்ரூமு. அதுக்கடுத்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. பாருங்க இப்படி வருது. அந்த மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஸ்மால் பெட்ரூம் பார்த்துட்டோம். மாஸ்டர் பெட்ரூமை பார்ப்போம். இது கார்னர் ஸ்லாட்டு. அதனால வந்து இதில் ஒரு பக்கம் 30 அடி, ஒரு பக்கம் 24 அடி இந்த மாதிரி ரோடுகள் வருது. இது பாருங்க, இது நல்ல பெரிய பெட்ரூமுங்க. 10க்கு 18ங்க. 180 சதுரடி. நல்ல ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூமு. இந்த லைட்டெல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக எடுத்து மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வேலைகள் நிறைவடையலைங்க. ஃபினிஷிங் ஒர்க் இன்னும் முடியலை. இதுலேயும் உங்களுக்கு லெட்டின் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். இங்கே ஒரு வாஷ் பேஷன் வந்துடுது. இது வந்து மொட்டை மாடி. இதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்குது. இந்த துணிக்கா ராங்கிலாம் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு மொட்டை மாடி இருக்குது. அதில் டேங்க் இருக்குது. ஒரு 250 லிட்டரு கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. தண்ணி நல்லா இருக்குது. சரிங்களா? மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சொல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.